ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு எல்ஃபி பக். ஸோ இன்னைக்கு நான் ஆஃபீஸ் போயிட்டேன், அதனால கொஞ்சம் லேட். பட் ஓகே, பார்த்துடலாம். லைக் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் என்ன மாதிரி போச்சு அண்ட் நான் இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்த பிளான் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. கொஞ்சம் இல்லை, டோட்டலாகவே சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அது என்ன பிளான் அண்டு இன்னைக்கு எப்படி நிஃப்டி வந்து ட்ரேட் ஆச்சுன்றது எல்லாமே பார்த்துடலாம். யா, ஸோ லைக் மார்னிங் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து இங்கே முடிஞ்சிச்சு. கொஞ்சமாக அப்படி ஃப்ளாட் ஓப்பனிங் மாதிரி தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பன் ஆனோடனே பிடிசி வந்து பிரேக்கு. பட் ஆனால் 2 டேஸாக நீங்கள் நோட் பண்ணலாம், பிடிசி பிரேக் ஆனியுமே அதால் வந்து லாங்கு போக முடியல. ஈவன் தோ நம்ம வந்து நம்மளோட முன்னாடி இந்த பிளான்ல என்னவா இருக்கும்னா, மார்க்கெட் வந்து ப்ரீமியம் போயிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு சப்ளை எடுத்துட்டு செல் ஆகலாம் அப்படின்றது தான் பிளானாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு டைம் பிடிசி பிரேக் ஆகும்போது நானே சொல்லியிருப்பேன், நான் வந்து லாங்ல தான் இருந்திருக்கேன், லாங் தான் என்னோட வியூ அப்படின்ற மாதிரி. கரெக்டா? ஸோ இன்னைக்குமே வந்து பிடிசி பிரேக் ஆச்சு. பட் டுடே ஐ வாஸ் நாட் இன் லாங். நான் வந்து ஷார்ட் அப்படின்றது தான் பிளான் பண்ணியிருந்தேன். நேத்துமே வந்து பிடிசி பிரேக் ஆயிட்டு, பட் ஆனால் அதால ஃபர்தரா மேலே போக முடியல. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி நேற்று வீடியோவில் வந்து நான் இந்த ஒரே ஒரு செல்சை லிக்விடிட்டி மட்டும் சொல்ல மறந்துட்டேன். ஸோ வென்எவர் மார்க்கெட் வந்து ஒரு டிமாண்டில் டேப் ஆயிட்டு, எக்ஸ்ட்ரீம் டிமாண்டில் டேப் ஆயிட்டு வித்தவுட் டேக்கிங் எனி லிக்விடிட்டி அந்த மாதிரி எடுத்துட்டு போகும்போது அதுக்கு கீழே இல்லை ஒரு லிக்விடிட்டி ஸ்டோர் ஆயிருக்கும். லைக் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் வந்து இங்கே ஒரு எக்ஸ்ட்ரீம் டிமாண்டில் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இங்க எந்த லிக்விடிட்டியுமே எடுக்காம டைரக்டா டேப் ஆயிட்டு மேல போகுது அப்படின்னா, மார்க்கெட் ஷுவரா ஒன் டே இட் வில் கம் அண்ட் டேக் திஸ் லிக்விடிட்டி. பிகாஸ் இங்க வந்து லிக்விடிட்டி வந்து நல்லாவே ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா? இதான் வந்து செல்சை லிக்விடிட்டி. இதை நேற்று வீடியோல வந்து நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி ஃபார் திஸ். ஸோ இங்க வந்து செல்சை லிக்விடிட்டி எனக்கு இருந்துச்சு. மார்க்கெட் வந்து டைரக்டா எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட்ல இருந்து சூப்பரா போச்சு. அதுக்கேற்ற மாதிரி இங்க வந்து நேத்து கிரியேட் ஆன ஒரு சூப்பரான ஒரு ஓபி இங்க இருக்கும். இங்கேயும் மார்க்கெட் மார்னிங் ஓப்பன் ஆகி இங்க வந்து பிடிசியை வந்து பிரேக் ஆச்சு. பட் இட் கேனாட் கோ. ஏன்னா மார்க்கெட்ல கீழே லிக்விடிட்டி இருக்கும்போது எப்படி அது பிடிசி பிரேக் ஆகி போகும்? ஸோ எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல லாங் கிடையாது, ஸோ ஷார்ட் அப்படின்றது தான் என்னோட வியூவா இருந்தது. ஸோ இங்க இருக்க செல்சை லிக்விடிட்டி வாஸ் மை ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்றது. ஸோ இது இன்னைக்குள்ள எனக்கு வந்து ஒரு ப்ராப்பரான செட்டப் கிடைச்சா நான் வந்து ஷார்ட் போகலாம். தட் இஸ் மை பிளான். பட் ஆனால் அவன் இங்கே வந்து டைரக்டா ஒரு குத்தி அப்புறம் ஃபுல்லாமே ஒரு லிக்விடிட்டி போல் தான் நல்லா கிரியேட் பண்ணி வச்சிருக்கான் இங்க இருக்கிறது ஃபுல்லா. பட் நான் நினைச்ச மாதிரி இங்க இருக்க செல்சை லிக்விடிட்டியை வந்து மார்க்கெட் வந்து டேக்கன். ஓகே, இப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, நம்ம வச்சிருந்த பிளான் ஃபுல்லாமே உல்டாவா சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்றது. ஸோ என்ன அப்படின்னா, when we look into 4 hours, சூப்பரா பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற சூப்பரா ஒரு பிஓஎஸ், பயங்கரமான ஒரு பிஓஎஸ் கிடைச்சிருக்கும். தெரியுதா? மார்க்கெட்ல ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிருக்கு. இதை நீங்க எந்த டைம் ஃப்ரேம்ல போய் எடுத்தாலும் யூ வில் கெட் ஆன் சூப்பர் பிஓஎஸ். 10 மினிட்ஸ்லயும் இருக்கும், 5 மினிட்ஸ்லயும் இருக்கும். ஸோ இங்க எக்ஸ்ட்ரீமா நம்ம ஒரு டிமாண்ட் வச்சிருந்தோம், அந்த டிமாண்டுமே நம்மளுக்கு வந்து ஃபுல்லாமே பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன், என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே என்னவா இருக்குன்னா, இங்கேயே அவன் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்ற, ஒரு ஸ்ட்ரக்சர் இதாகி அடுத்த ஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அகெயின் மேல போய் இந்த சப்ளைல போய் எடுத்துட்டு வரணும்ன்றது அவசியம் இல்லை. இங்கேயே வந்து நம்ம பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 4 hours இங்க நம்மளுக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்திருக்கும். சாரி, எத்தனை தடவை போட்டுட்டு இருக்கேன். இங்க இருக்கிறத கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்க ஒரு ப்ராப்பரான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு நடந்துருச்சு. அகெயின் இங்க இருக்கிற ஓபி என்ன, இல்ல ஓபியோ இல்ல சப்ளையோ என்னன்னு பார்க்கும்போது திஸ் கேண்டில், இந்த கேண்டில் தான் ஒரு ஓபியா இருக்கும். கரெக்டா? திஸ் வில் பி த ஓபி. ஸோ இந்த கேண்டில் ஃபுல்லா இங்க இருந்து தான் இனிமேட்டு நம்மளோட ரிஃபைன் பண்ண முடியும்.
சூப்பரா இங்க போகாதுன்னு சொல்றதுக்கு இன்னொரு ரீசனும் சொல்லலாம். மார்க்கெட் இங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் குடுத்துட்டு, இங்க இருக்கிற லிக்விடிட்டி எல்லாம் மொத்தமா எடுத்துட்டு வந்துருச்சு. ஹண்ட் பண்ணிட்டு சூப்பரா வந்துருச்சு. ஸோ இங்க போய் போகுறதுக்கும் வாய்ப்பு இல்ல. இங்க இருக்கிறது. ஸோ இங்க இருக்கிறத ரிஃபைன் பண்ணும்போது, நம்ம வந்து ஆஸ் இந்தியன் மார்க்கெட்ல 4 ஹவர்ல இருந்து 15 மினிட்ஸ்க்கு வர்றது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஸோ இங்க போய் பார்க்கும்போது இதுதான் கேண்டலோட ஒரு ஃபர்ஸ்ட் ஓபியா இருந்தது. இதுக்குள்ள ரிஃபைன் பண்ணோம்னா here we will have an OB. நான் இதை வந்து ஒரு ரெட்ல மார்க் கிரீன்ல மார்க் பண்ணிக்கிறேன். இங்க ஒரு OB இருக்கு அண்ட் இது ஒரு எக்ஸ்ட்ரீமான சப்ளையா கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கேயும் ஒன்று இருக்கு. ஸோ இங்க இந்த இடத்துல இருந்து தான் வரும், இங்கதான் இருந்து வரும், இங்கதான் வரும்னு இல்லை. எந்த ஓபிக்கு வேணாலும் மார்க்கெட் போகலாம். பட் போயிட்டு நம்மளுக்கு சில கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். இப்போ எனக்கு பார்த்தோன்னா வந்து அங்கே கீ லெவல்ஸ் இருக்கணும் அண்ட் அங்கே மார்க்கெட் ஷிஃப்டிங் ஸ்ட்ரக்சர் ஆர் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி ஏதாச்சும் ஒன்று நடக்கணும், லிக்விடிட்டி வந்து ஹண்ட் பண்ணணும். இந்த மாதிரி எனக்கு சில செக்லிஸ்ட்லாம் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் இங்கே இருக்கிற ஓபியில் வாட் எவர் உங்களோட செக்லிஸ்ட் உங்களோட ஸ்ட்ராட்டஜி இங்கே ஒர்க் ஆகும்போது அதை அப்ளை பண்ணிக்கலாம். லைக் இங்கே பார்த்தோன்னா இது ஃபுல்லாமே சூப்பராக வந்து ஒரு சரியான லிக்விடிட்டி மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இங்க இருந்து ஒரு 5 மினிட்ஸ் ரிஃபைன் பண்ணும்போது 5 மினிட்ஸ் பார்க்கும்போது இங்க இருக்கிற பிளாக் டோட்டலான பிளாக் வந்து இங்க வந்துடும். இங்க எல்லாமே நமக்கு வந்து லிக்விடிட்டியா இருக்கும். சேம் இங்கேயும் இங்க வந்துடும். ரிஃபைன் பண்றது தான் ப்ராப்பரா உட்காந்து 4 ஹவர் 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் ஆர்எல்ஸ் 1 ஹவர் ஆர்எல்ஸ் 30 மினிட்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து ரிஃபைன் பண்ணிட்டே வரலாம். ஸோ திஸ் இஸ் மை ஆன்டிசிபேஷன். இங்க இருக்கிற 3 ஆர்டர் பிளாக்ல எந்த ஆர்டர் பிளாக்ல வேணாலும் மார்க்கெட் போயிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகே, இது சொல்லிட்டீங்க. இதுக்கு என்ன டார்கெட் அப்படின்னா நம்ம ஆஸ் யூஷுவல் டார்கெட் பண்ணுறதுதான் 24,000. இங்கே ஒரு 4 ஹவர்ஸ்ல இருந்து ஒரு லைன் போட்டிருப்பேன். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட மே மாசத்துல தான் ஐம் வெயிட்டிங் டு டேக்கன் திஸ். இந்த செல்சி லிக்விடிட்டி எடுக்கிறதுக்காக நான் மே மந்த்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தட் இஸ் மை டார்கெட் இப்பயுமே, அன்லெஸ் அன்டில் இது எடுக்கிற வரைக்கும். இந்த ஓபிக்கு போயிட்டு மார்க்கெட் வந்து இந்த செல்சி லிக்விடிட்டியை எடுக்கலாம். திஸ் இஸ் மை டார்கெட். இதுதான் நான் சொன்னல பிளான் எல்லாமே. என்னோட நிஃப்டி பிளான் வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறது எல்லாமே வந்து இதுதான் அந்த பிளான். ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் போகிறது எங்கே வேணாலும் போகலாம். டிபெண்ட்ஸ் ஆன் மார்க்கெட்டோட சிச்சுவேஷன். இப்போதைக்கு இங்கே இருக்கிற ஒரு பாக்ஸ் தான் இந்த இடத்துல இப்போதான் கரண்டாக நடந்துட்டு இருக்கு. இங்கே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இங்கே ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தோம். இங்கே இருந்துட்டு இருந்தது. திருப்பி மார்க்கெட்ல இங்கதான் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகி அடுத்த ஒரு ஸ்விங் ஹை அடுத்த ஒரு ஸ்விங் லோ வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம எப்பயுமே வந்து இன்ட்ராடே ட்ரேட் பண்றோம்னா கரண்டா நம்மளுக்கு என்ன ஸ்விங் ஹை ஸ்விங் லோ இருக்கோ அதுவும் அதுக்கு ப்ரீவியஸா அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா ப்ரீவியஸா அங்க என்ன நடந்திருக்கு. லைக் இப்ப இங்க பாக்குறோம்னா இதுக்கு ப்ரீவியஸா இங்க என்ன இருக்கு, டிமாண்ட் இருக்கா சப்ளை இருக்கா ஏதாச்சும் ஒன்று இருக்கான்றதை நம்ம இங்க போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹேவ் டு ட்ரேட் இன் இன்ட்ராடேல. இதுக்கப்புறம் கீழே போகும்போது 24,400 தான் என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட். அதுல இருந்து திருப்பி பார்க்கும்போது இங்க போகலாம் 24,000 போகலாம். அதுக்கப்புறம் கீழே போவானான்னு தெரியல. அது வந்து நம்ம ஃபியூச்சர்ல எப்படி அதுக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆன மாதிரி இல்லை. எந்த அளவுக்கு நம்ம வந்து இங்க ப்ரீமியம் போயிட்டு இங்க செல்சி லிக்விடிட்டி வந்து எடுக்கும்னு சொன்னோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகி இல்ல பிளான் வந்து மாறிடுச்சு சொன்னோம். அந்த மாதிரி அகெயின் இந்த செல்சி லிக்விடிட்டியை எடுத்துட்டு மார்க்கெட் திருப்பி வந்து ட்ரெண்டை ரிவர்ஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணலாம். பட் ஆஸ் பெர் இப்ப இருக்கிற எக்கனாமி படி இந்த இயர் கேண்டில் வந்து எக்ஸ்பெக்டிங் டு க்ளோஸ் இன் ரெட் அப்படின்ற மாதிரி தான் ஃபுல் எக்கனாமியே இருக்கு. லைக் டேரிஃபா இருக்கட்டும் சரி, வாட் எவர் த பிஸ்னஸ் ஹேப்பன்ஸ் இன் த இந்தியா வித் அதர் கண்ட்ரிஸ். ஸோ எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அட்லீஸ்ட் குவார்டர்லி ரிசல்ட் ஆச்சும் ரெட்ல முடிகிறதுக்கு தெர் இஸ் அ லாட் ஆஃப் சான்ஸ் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இதெல்லாம் நீங்க ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஜஸ்ட் வெயிட். இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு கிளாரிஃபிகேஷன் மார்க்கெட்ல இங்க கிடைச்சிருக்கு. பிஓஎஸ்
ஸோ இங்க வந்து லிக்விடிட்டி அழகா ஹண்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கு. ப்ராப்பரா எல்லா லிக்விடிட்டியும் மேல ஸ்வீப் பண்ணிடுச்சு இந்த ஸ்விங் ஹைல. ஸோ இப்போ போய் நம்ம இங்க பிரேக் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கு. ப்ராப்பரா நம்மளோட ஓபில வந்து ஒரு என்ட்ரி வந்துச்சுன்னா போட்டுட்டு இந்த செல் லிக்விடிட்டிக்கு நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். பட் இதுல என்ன விஷயம்னா தலைமை வந்து போய் அந்த ஓபிக்கு போகும்போது ப்ராப்பரா எல்லா கன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டு கீழே இறங்குனானா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். லைக் அதான் சொன்னேன்ல, கீ லெவல்ஸ் இருக்கணும், டர்ட்டில் சூப் இருக்கணும், அது எல்லாமே இருந்ததுன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட், சூப்பராக ட்ரேட் பண்ணலாம். அண்ட் யா, இனிமேட்டு மார்க்கெட் வந்து மண்டே தான். ஸோ சாட்டர்டே சண்டே லீவு. லைக் இந்த சாட்டர்டே சண்டேல இஃப் யூ வாண்ட் ஏதாச்சும் ஒரு டாபிக் லேர்ன் பண்ணிக்கணும் ஒரு சம்திங் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஜஸ்ட் பிங் மீ. இன்ஸ்டாலையும் சரி டிஸ்கார்ட்லேயும் சரி சொல்லுங்க. நம்ம வந்து அதுக்கான வீடியோலாம் நான் ப்ரிப்பரேஷன் பண்ணி ஐ வில் அப்லோட் இட். ஸோ அண்ட் இன்னொரு விஷயம், இந்த வீக்குமே வந்து நோ ட்ரேடே தான், எந்த ட்ரேடுமே இல்லை. பார்க்கலாம், சூன் எல்லாமே மாறும். ஒன்ஸ் மார்க்கெட் வந்து ஸ்லோவாக செட்டில் டவுன் ஆனதுக்கப்புறம் எவ்ரி திங் வில் சேஞ்ச். ஸோ பெட்டர் இங்கே போய் ரஷ் பண்ணி ஏதோ பண்ணுறதுக்கு பதிலாக இது பண்ணிக்கலாம். பட் எனக்கு லைட்டாக தோணுச்சு, நான் இன்னைக்கு ஆஃபீஸில் இருக்கும்போது கொஞ்சம் வேலையாக இருக்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன என்ட்ரி செட்டப் வருதோ அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் இன்னுமே மார்க்கெட் செட் ஆகலன்றத வந்து நான் அப்போதான் ரியலைஸ் பண்ணேன். லைக் நான் என்ன யோசிச்சேன்னா, ஓகே இங்க இருக்கிற டே லோ வந்து பிரேக் ஆயிடுச்சு, மார்க்கெட்ல பிரேக் ஆகும்போது இங்க ஒரு ஓபி இருக்கு, ஸோ இங்க ப்ராப்பரா நமக்கு செட்டப் கிடைச்சா ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ நானே என்னை கன்வின்ஸ் பண்ணி கொஞ்சம் தடுமாறினேன். பட் அதுக்கப்புறம் தான் அப்படியே பாயிண்ட பிடிச்சிட்டு ஓகே இல்லை இங்க நம்ம மேனிப்புலேட் ஆகுறோன்ற மாதிரி. ஸோ இட்ஸ் வெரி ஹார்ட் வித்தவுட் என்ட்ரி. சில மாச கணக்குல போயிட்டு இருக்கு. ஸோ ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க, உங்களோட செக்லிஸ்ட் டிக் ஆகுற வரைக்கும் அந்த என்ட்ரிக்கு வந்து நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. இன்கேஸ் நான் ஏதோ கன்வின்ஸ் பண்ணி போயிருந்தா இன்னைக்கு என்னோட லக்கு போயிருக்கோம், மற்ற நாள்லாம் பார்த்தோம்னா போயிருக்காது. ஸோ ஜஸ்ட் வாட்ச், இப்போதைக்கு கொஞ்ச நாள் பாருங்க. ஒன்ஸ் மார்க்கெட் செட் ஆகி உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியோ ஒரு மெத்தடோ நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா சூப்பர்வா அதுக்கப்புறம் மூவ் ஆகும்போது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இன்ஸ்டா ஆர் டிஸ்கார்டில் மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் உங்களோட சஜஷன் நெக்ஸ்ட் நாளைக்கு கழிச்சு நான் மோஸ்ட்டாக ஃப்ரீயாக தான் இருக்கேன். ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோஸ் ஆர் டாபிக்ஸ் ஆர் எல்ஸ் இந்த ட்ரேட் ரிலேட்டட்ல இல்லை வேற ஏதாச்சும் செட்டப் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னா மெசேஜ் பண்ணுங்க, அதுக்கு நம்ம வீடியோ பண்ணிடலாம். அது வரைக்கும் பை பாய், ஹாப்பி வீக்கெண்ட்.